இங்க ஒருத்தன் லீவ்ல வீட்ல நிம்மதியா டிவி பார்க்கலாம்னு ரிமோட்டை தின்னா டிராயர்ல 50 ரூபாய் பணம் இருக்கு. அந்த காசு எடுத்துக்கிட்டு இங்க யூசுவலா யாரும் காசு வைக்க மாட்டாங்களேன்னு யோசனை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அந்த குப்பையை கீழே போட்டுறான். அப்போ வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்க மனைவிக்கும் சரியான காண்டு, ஏன்டா குப்பையை குப்பை தொட்டியில போடாம கீழே போடுறேன்னு கேட்க, ஏய் நீ தான் வீடை கிளீன் பண்ணிட்டு இருக்கல, அப்படியே சேர்த்து கிளீன் பண்ணிட்டுன்னு சொல்ல, சரி சார் என்ன டிவியை போட்டுட்டு டிவி பார்க்காம வேற எதையும் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க. அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்னு அவர் சொல்ல, அட்டா அதெல்லாம் எனக்கு தெரியும், டிராயர்ல எப்படி 50 ரூபாய் காசு வந்துச்சு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க, வீட்டு வேலையை ஒன்னொன்னா பண்ணி முடிக்க இந்த டிராயர்ல 50 ரூபாய் வரும்ன்றாங்க. அப்ப எம்டியா இருக்கிற டிராயரை திறந்து பாக்குறவரோ, ஏண்டி லீவ்ல என்ன கலாய்ச்சி நிக்கிறியான்னு கேட்க, நீங்க இன்னும் நம்பலையா, இப்ப வேணா பாருங்கன்ட்டு அவர் சட்டையில இருக்கிற டஸ்ட்டை லைட்டா தொடச்சு விட்டு இப்ப டிராயரை திறந்து பாருங்கன்னு சொல்லி பார்த்தா டிராயர்ல அவங்க சொன்ன மாதிரி நிஜமா 50 ரூபாய் மர்மமா வந்துட்டு இருக்கு. அட கள்ளி, இதை ஏன்டி நீ முன்னாடியே என்கிட்ட சொல்ல, இது தெரியாம நான் ஆபீஸ்ல எவன்கிட்டயோ திட்டு வாங்கி வேலை பார்த்துனுக்கிறேனே, இனிமே நீ வீட்டு வேலையா பார்க்க வேணாம் சொல்லும், நீ அழகா ஜம்முன்னு உட்காந்து டிவி பாருன்ட்டு அவங்களை உட்கார வச்சு மேல பெட்ஷீட் எல்லாம் போட்டு விட்டு வீட்டு வேலையை ஒன்னொன்னா இவர் கடகடன்னு முடிச்சுட்டு டிராயரை போய் திறந்து பார்த்தா காசு இல்ல. உடனே இவர் முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிராயரை திறந்து பார்த்தா காசு இருக்குன்னா ஒண்ணுமே இல்லையன்றாரு. அட கூமுட்டை, எனக்கு நான் காசு வர வைக்கிற மந்திரமா தெரியும், அது நானும் உன் பையனும் சேர்ந்து பார்த்த ட்ரிக்ஸ். என்னைக்காச்சும் ஒரு நாள் வீட்டு வேலை பாத்துக்கிறியா, நீ சனி ஞாயிறு வந்தா போதும் எனக்கு இன்னும் அதிகமா வேலை தருது, அதான் ஒரு நாள் உன்ன வேலை வாங்கலாம்னு இப்படி பண்ண அப்படியே கையோட போய் சமையலும் பண்ணிட்டு வந்துருங்களேன்ட்டு அவரை சிரிச்சனே சமையல் கடைக்கு துரத்தி விட்டுறாங்க.